வாழ்க்கையில போராட்டத்தை செய்து ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அது தனுசு ராசி தான். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கார். பண வரவுகள் நிறைய வரும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தொழிலில் ஒரு வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. அதே போல கணவர் மூலமாக தொழில் வாய்ப்புகள், மனைவி மூலமாக தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்க வெளியூர்ல ஏதாவது ஒரு வரன் பார்த்தீங்க, வெளிநாட்டுல ஏதாவது வரன் பார்த்தீங்கன்னா அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாசம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில இருக்க போறாரு. கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம். சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம். அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு. கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உச்சமாயிருக்காரு, புதன் உச்சமாயிருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள், தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னாவே வாழ்க்கையில் ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சார், என்ன பண்ணுறேன்னே தெரியல, எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து, எதில் இருந்தாலும் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு மாறலாம்னு நினச்சா அதை விட பயங்கர பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் இன்டர்வியூலாம் போகிறோம் வரேன், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர மாட்டேங்குது, ஃபோன் பண்ணால் கடைசியில் கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பது. அதுமாதிரி தொழிலையும் அப்படி தான், ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் போராட்டத்தை செய்து ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அது தனுசு ராசி தான். இந்த செப்டம்பர் மாதம் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. முதல்ல நெகட்டிவ் என்னென்னு பார்ப்போம். தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப உடம்பு அதிகமாக கேர் எடுத்துக்கோங்க. அது சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி. அதேமாதிரி வண்டியில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஒருத்தட்ட பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்கன்னா கையில் பணம் வராமல் கொடுக்குறேன்னு கமிட் பண்ணாதீங்க, இல்லைனா வராது. இந்த மாதம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இடம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போனால் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி வாங்கலாமா வேணாமான்னு யோசிங்க. மேக்ஸிமம் என்ன கேட்டால் இன்னொரு ஒரு மாதம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஒருத்தர் பணம் கேட்குறாங்க, யாருக்கும் ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஆள் தான். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஹெல்ப் பண்ணிடுவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கடைசியில் அந்த ஹெல்ப்பே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, செய்யறது, அம்மாவே கேட்பாங்க, அப்பாவே கேட்பார், அம்மா அப்பாவுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஆனால் தேவையான விஷயங்களை தவிர மேக்ஸிமம் வேறு ஏதாவது அவாய்ட் பண்ணுறது, முக்கியமாக கடன் வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுமாதிரி தொழில் செய்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு கொடுக்குறேன்னு கமிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கமிட் பண்ணிங்கன்னா கொடுக்க முடியாது, கெட்ட பேர் வரும், உங்களை பிடிச்சி திட்டுவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. கவனமாக இருங்க. அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் செய்யணும். பணமே இல்லாமல் நாளைக்கு அவங்க தரேன்னு இருக்காங்க, இவங்க தராங்கன்னு இருக்காங்க, ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் தனுசு ராசி என்பதுக்கு நல்லது என்னென்னா, பண வரவுகள் நிறைய வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த பண வரவுகள் நிறைய வரும்போது என்னென்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னா அவரு கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொடுத்துருவீங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் நெருக்கடி கொடுத்துருப்பாரு, அதனால் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு அவருக்கு கொடுத்துருவீங்க. கடைசியில் அவருக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு முக்கியமான ஆளுக்கு கொடுக்க முடியாமல் போய் வேற யாருக்கா கொடுக்கும்போது என்னென்னா, அவர் செய்யக்கூடிய உதவிகளோ அவர்னால ஏற்படக்கூடிய நன்மைகளோ நடக்காமல் போயிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாகிரதையாக இருங்க. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கார். அப்போ என்ன ஆகுனா, புதன் உச்சமாகக்கூடிய போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் இப்போ இந்த மாதம் என்ன யோசிப்பீங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அடுத்த ஒரு கமிஷன் பிஸ்னஸ் பண்ணணும்,
அதே போல் பிஸ்னஸில் இந்த பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு, இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய, அதை செயலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த மாதம் மனைவி மூலயமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மனைவி மூலயமாக ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவர் மூலமாக ஏதாவது ஒரு சிறப்புகள், ஒரு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு வேலை இல்லை வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த மாதம் கிடைச்சிடும். கணவருக்கு வேலை இல்லாமல் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் கணவர் மூலமாக தொழில் வாய்ப்புகள், மனைவி மூலமாக தொழில் வாய்ப்புகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் இந்த மாதம் காதலில் வெற்றி பெறக்கூடிய மாதம், காதலில் இருக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை எப்பவுமே போயிட்டு இருக்கு. அது முக்கியம் மூல நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னாவே, மூலம்னா மாமியாருக்காக அது வேறு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னா, நிறைய பேருக்கு முயற்சி பண்ணி நடக்க மாட்டேங்குது சார். என் பொண்ணு மூலம் சார் 30 வயசு ஆயிடுச்சு, என் பையன் மூலம் 40 வயசு ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நீங்கள் வெளியூரில் ஏதாவது ஒரு வரன் பார்த்தீங்க, வெளிநாட்டில் ஏதாவது வரன் பார்த்தீங்கன்னா அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வெளிநாடு யோகம் நிறைய தனுசு ராசி நண்பர்களுக்கு, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளியூரில் போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளியூரில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வெளிநாட்டுக்கு போய் வேலை பாருங்கள், தொழில் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது படிக்க போகணும்னு நினச்சிங்கன்னா படிக்க போகலாம். இல்லை வெளிநாட்டிலே இருக்கீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு மாறதுக்கான அமைப்பு, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போய் ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு 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 வீடு வாங்குறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போய் நீங்கள் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் நலத்தில் பார்த்துக்குங்க. அதே போல் பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. இல்லை சார் பக்கத்தில் எதுவும் இல்லை சார்னா, ஒரு வாட்டி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். சில பேர் போக முடியாது, ட்ராவல் பண்ண முடியாதுன்னு இருப்பீங்க. அவங்க காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம் கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.